தமிழகம் முழுவதும் போகி பண்டிகையை மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடினர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடினர். சென்னை, திருவொற்றியூர், காலடிப்பேட்டை, ராஜாக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையிலேயே மக்கள் வீட்டில் இருந்த பழைய பொருட்களை எரித்தனர். புகை மற்றும் பனிமூட்டத்தால் சென்னை மாநகரமே புகை மண்டலமாக காட்சியளித்தது. போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் விமானங்களின் புறப்பாடு, வருகை நேரங்கள் முன்கூட்டியே மாற்றி அமைக்கப்பட்டன. அதன்படி 30க்கும் மேற்பட்ட வருகை, புறப்பாடு விமானங்களின் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. டெல்லி, பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வரவேண்டிய 3 இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பனிப்பொழிவு மற்றும் போகி பண்டிகை காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்கள் புகை மண்டலமாக காட்சியளித்தது. வாகன ஓட்டிகள் பெரும் சிரமமடைந்தனர். திருப்பதி நகரில் முன்னாள் அமைச்சர் நடிகை ரோஜா தனது வீட்டில் இன்று அதிகாலை குடும்பத்துடன் போகி தீயிட்டு கும்மி அடித்து கொண்டாடினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஏகாந்த சேவைக்கு பிறகு கோயில் கதவுகள் மூடப்பட்டது. பின்னர் கோயில் முன்பு கட்டைகள் வைத்து போகி தீ மூட்டி தேவஸ்தான ஊழியர்கள் பக்தர்களுடன் இணைந்து கொண்டாடினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா இன்று துவங்கி பிப்ரவரி 26 வரை 45 நாட்கள் நடக்கவுள்ளது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அரிய நிகழ்வாக மகா கும்பமேளா பார்க்கப்படுகிறது. இந்த மகா கும்பமேளா காலத்தில் 4 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும். இதனால் பிரயாக்ராஜில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா துவங்கியது. கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நதியில் புனித நீராடும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக மிதக்கும் காவல் கண்காணிப்பு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வருகிற 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். டிரம்பின் அழைப்பை ஏற்று பதவியேற்பு விழாவில் நம் நாட்டின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். இதை மத்திய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் 3வது இடத்தை பிடித்துள்ள நடிகர் அஜித்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல வெற்றிகளை குவித்து நம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மென்மேலும் பெருமை சேர்க்க வாழ்த்துகிறேன் என்றும் கூறியுள்ளார். ஒரு குடும்பத்திற்கு 105 ரூபாய் பொங்கல் தொகுப்பு கொடுத்துவிட்டு தமிழக அரசு தம்மட்டம் அடிப்பதாக பிரேமலதா கூறினார். ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல், தொழில்நுட்ப படிப்பில் சேருவதற்கான ஜேஇஇ எனப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட நுழைவுத் தேர்வு வரும் 22 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேர்வாளர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகள் பின்னர் வழங்கப்படும். மேலும் விவரங்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. வங்கதேச எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவல், கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் நடப்பதை கட்டுப்படுத்த முள்வேலி அமைக்கும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டது. இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கும்படி வங்கதேசத்திற்கான இந்திய தூதர் பிரணய் வர்மாவுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியது. அதன் பேரில் அவர் ஆஜராகி வெளியுறவு செயலர் ஜெஷிம் உதினை சந்தித்து விளக்கமளித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு பொள்ளாச்சி விவகாரத்தை கூறி குறை சொல்லி திசை திருப்பும் அரசாக உள்ளது என முன்னாள் எம்பி சரத்குமார் தெரிவித்தார். குறைகளை தீர்ப்பவராக இல்லாமல் குறை கூறுபவராக இருக்கிறார்கள் என அவர் கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுதும் நேற்று ஒரே நாளில் சிறப்பு பஸ்களில் 2,17,000 பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். கடந்த 3 நாட்களில் ஒட்டுமொத்தமாக 6,40,000 பயணிகள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள சிட்கோ பகுதியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு 16 பேர் டெம்போவில் சென்றனர். திடீரென டெம்போ இரும்பு கம்பிகள் ஏற்றி வந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் 8 பேர் பலியானார்கள். மேலும் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த 4 பேரின் 2 வீலர்கள் கடந்த மாதம் திருடு போயின. 2 வீலர்கள் திருட்டில் ஈடுபட்ட வினோத்குமார், சிதம்பரம், ஐயப்பன், விக்னேஷ், விமல் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 2 வீலர்கள், ஒரு சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தென்காசியில் உள்ள குலசேகரநாதர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த நடராஜருக்கு தாண்டவ தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே உள்ள திருநெடுங்கலநாதர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு உற்சவர்களான நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி, மாணிக்க வாசகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தன. திரளான பக்தர்கள் பங்கேற்று தேவாரம், திருவாசகம் பாடல்களை பாடி சிவபெருமானை வழிபட்டனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலமாக நடந்தது.
11 முறை நடராஜர் திருநடனம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் நடந்தது. எண்ணெய் காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் எண்ணெய் காப்பு உற்சவத்தில் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் KFC கால்பந்து கழகம் சார்பில் 13ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஐவர் கால்பந்தாட்ட போட்டிகள் மலைக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடந்தது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் KFC அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.